Hi lovely girls, welcome back to a girl zone. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐ மேக்கப் லுக் தான். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா green smoky eye. இந்த smoky eye வந்து பாத்தீங்கன்னா black eyelinerல நம்ம பண்ணது, green eyeliner கிடையாது. இந்த லுக் நீங்க பார்க்கணும்னா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க first time நம்ம சேனல் வந்திருக்கீங்கன்னா please do subscribe them and let's get into the video. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்சீலர் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். மார்ஃபே பேலட்டில் இருந்து நான் இந்த ட்ரான்சிஷன் ஷேட் எடுத்து அதை செட் பண்ணிக்கிறேன். நான் எதுவும் டஸ்ட்டெல்லாம் பண்ணலை, அப்படியே தான் வந்து அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டெப் நம்ம எதுக்காக பண்ணுறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். டார்க் சர்க்கிள்ஸ் இல்லைனா கூடயுமே நீங்கள் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஐஷேடோ கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஐ மேக்கப் பண்ணாலுமே நம்ம ஐப்ரோஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம ஐ மேக்கப் நல்லா அழகாக தெரியும். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூலி வச்சு கோம் பண்ணிட்டதுக்கப்புறம் என்னுடைய ஐப்ரோ பென்சில் எடுத்து நான் சின்ன ஸ்டோக்ஸ் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு ஐப்ரோஸ் திக் கிடையாது, பட் இருந்தாலும் கொஞ்சமாக நான் அப்படியே ஒரு ஸ்டோக் மாதிரி தான் பண்ணுறேன், நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூலி வச்சு நல்லா கோம் பண்ணி விட்டுருவேன். நம்ம எந்த மேக்கப் பண்ணாலுமே ஐப்ரோஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய மேக்கப்பை ரொம்ப அழகாக காட்டும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்சீலர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக க்ளீன் பண்ணிப்பேன். இந்த ஸ்டெப் வந்து பண்ணுறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐப்ரோ வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ தான் நம்மளோட மேக்கப் வந்து ரொம்ப அழகாக தெரியும். நீங்கள் வந்து கன்சீலர்லாம் அப்ளை பண்ணாமல் நம்மளுடைய டார்க் சர்க்கிள்ஸை கவர் பண்ணாமல் நீங்கள் வந்து ஐஷேடோ வந்து பண்ணிங்கன்னா அந்த கலர் அந்தளவுக்கு வெளியில் தெரியாது. அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் எந்த ஐ மேக்கப் பண்ணணுன்னாலும் ஃபஸ்ட்டு வந்து கன்சீலர் அப்ளை பண்ணிக்கோங்க. கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேஸாக இருக்கும் நம்மளுடைய ஐ மேக்கப்புக்கு. டார்க் சர்க்கிள்ஸே இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம ஃபேஸை விட என்ஹான்ஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும் உங்கள் ஃபேஸ்க்கும் உங்களுடைய ஐக்கும் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். ஒரு சில வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே பேர் ஐஸ் தான் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். அப்புறம் தான் நான் வந்து கேமரா முன்னாடி தான் அதாவது கன்சீல் பண்ணி செட் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோடய ஐ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஐப்ரோவை வந்து க்ளீன் பண்ணி என்ஹான்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு இதிலே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து க்ரீன் ஸ்மோக்கி ஐக்கு க்ரீன் ஐலைனர் யூஸ் பண்ணலை. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே மியூசிக் ஃப்ளவரோடைய ஜெல் லைனரில் பிளாக் எடுத்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல க்ரீமியாக இருக்கும். நம்மளுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த ஐலைனர் ரொம்ப பிடிக்கும். ஆல்மோஸ்ட் அது காலியாக போகுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு ஆங்குலர் ப்ரஷ் வச்சு தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணேன். இது வந்து ஒரு அவுட்டர் வி ப்ரஷ். அதை எடுத்து இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் எனக்கு பிளெண்ட் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இதை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பிளெண்டிங் ப்ரஷில் கூட பிளெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு நான் அப்ளை பண்ணும்போது தெரியும் நல்ல ஒரு ஷேப் கொண்டு வரும் பாருங்கள். இந்த ப்ரஷில் பண்ணும்போது எனக்கு பிளெண்டிங் ப்ரஷில் பண்ணுறதை விட இதில் பிளெண்ட் பண்ணுறதுக்கு தான் ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நான் க்ரீஸை தாண்டி போல் லிப்ஸ்குள்ளேவே தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ அதே பேலட்டில் இந்த க்ரீன் கலர் எடுத்து மேலே நல்லா கோட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த லுக் வந்து நீங்கள் பார்ட்டி எதுக்கு வேணாலுமே போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்மோக்கி ஐ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பிளாக் ஐலைனர் யூஸ் பண்ண மாதிரி இதில் தெரியாது. நம்ம அந்த க்ரீன் மேலே போட்டதுக்கப்புறம் ரெண்டுமே நல்லா ஈக்குவலாக ஒன்றோட ஒன்று ஸ்மஜாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் கொடுக்காது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் மட்டும் தான் தெரியும். இந்த க்ரீன் ஷேடை, அதாவது கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்கிறதுனால அந்த க்ரீன் ஷேடை எடுத்து நான் லைட்டாக அப்ளை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப தேவையில்லை, சும்மா லைட்டாக தான் நான் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இது கொஞ்சம் ஓவர் ஆனதுனால நான் என்ன பண்ணேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காட்டினில் அதே க்ரீன் கலர் எடுத்து நான் வந்து திருப்பவும் அப்ளை பண்ணேன். பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நிறைய தெரிகிற மாதிரி இருந்துச்சு. இப்போது நான் வந்து இந்த ஆங்குலர் ப்ரஷ் ஒன்று எடுத்து நல்லா அந்த கிளிட்டராக இருந்துச்சுல அந்த க்ரீன் ஷேட் எடுத்து கொஞ்சம் அந்த க்ரீஸ் ஏரியாவிலேருந்து அந்த கோடு மாதிரி வருதுல்ல அதை தனியாக நான் வந்து பிரித்து காட்டலான்ட்டு. அது வந்து அந்த மாதிரி பண்ண முடியல. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த கிளிட்டர் ஷேடை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். அது அந்தளவுக்கு என்ஹான்ஸாக தெரியல. ஸோ திருப்பவும் நான் அந்த ஃபஸ்ட்டு எடுத்த க்ரீன் எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுறேன் என்னோடய ஐயில். இப்போ வந்து அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த க்ரீன் கலர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஷேடு வந்து கொஞ்சம் டம்மியாக இருக்கும். இப்போது நம்ம அந்த ஆங்குலர் ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணுறேன். எனக்கு வந்து அது டிவைட் ஆகிறது தெரியும். க்ரீஸும் இந்த லிட் ஏரியாவும் எனக்கு அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இதில் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் அந்த கலர்ஸ் எவ்வளோ அழகாக வந்து டிஃபைன் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு கட் க்ரீஸ் மாதிரி. இது கட் க்ரீஸ் கிடையாது, இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி ஒரு லுக்கில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்மோக்கியை நான் வந்து தனியாக வந்து பிரித்து காட்டியிருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப அழகாக இருந்தது கைஸ். நீங்கள் லாஸ்ட்டாக வந்து பார்ப்பீங்க இந்த லுக் எவ்வளோ நல்லா இருந்ததுன்னு. இந்த சேம் ப்ராசஸை நான் இந்த ஐலையும் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நான் வந்து கீழே கொஞ்சம் அந்த க்ரீனை எடுத்து அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஸ்மோக்கி ஐ லுக் கொடுக்கும். நீங்கள் எந்த ஸ்மோக்கி ஐ பண்ணாலுமே சரி, க்ரீன், பிளாக், ப்ரௌன் எது பண்ணாலுமே அந்த கலரை கொஞ்சம் கீழேவும் நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நான் வந்து ஐலைனர் அப்ளை பண்ணுறதுக்காக ஸ்மோக்கியோட பென் லைனர் எடுத்து அப்ளை பண்ணுறேன். நான் பெருசாக எதுவும் விங்லாம் போடலை. எப்பவுமே ஸ்மோக்கி ஐக்கு விங் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது என்னுடைய சின்ன ஒரு சஜஷன் தான். உங்களுக்கு விங் பிடிச்சதுன்னா நீங்கள் அது கூடயும் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரீன் ஐலைனர் யூஸ் பண்ணலை, பிளாக் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட க்ரீன் இருந்துச்சுன்னா நீங்கள் க்ரீன் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம 2 கண்ணுலையுமே ஐலைனர் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து இந்த ஸ்மோக்கியில் ஒரு குறை இருக்குது. ஸோ அதனால் ஒரு லேஷஸ் வச்சு ஐலாஷ் கர்லர் வச்சு நல்லா கர்ல் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு லேஷஸை. ஃபால்ஸ் லேஷஸ் ஒட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து ஃபால்ஸ் லேஷஸ் எல்லாராலையும் எல்லா நேரத்துலையும் ஓட்டிகிட்டு முடியாது. இந்த ஃபேஸஸ் கேனடாவுடைய மேக்னடைஸ் காஜல் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் அப்ளை பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் நம்மளுக்கு ஒரு திக்கான லேஷஸை இது கொடுக்கும். நல்லா வால்யூமாக இருக்கும் லேஷஸ் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் அப்ளை பண்ணிவிட்டு காட்டுறேன் 2 கண்ணுக்கு உள்ள டிஃப்ரென்ஸை. ஸோ நான் வந்து லேஷஸ் எதுவும் ஒட்டலை, அதாவது ஃபேக் லேஷஸ் யூஸ் பண்ணலை. இந்த மஸ்காரா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 2 கண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் 2த்துலேயும் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த கண்ணுக்கு காஜல் போடுறேன். இது ஃபேஸஸ் கேனடாவுடைய காஜல் தான். நான் வந்து லைட்டாக வாட்டர் லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா மஸ்காரா வந்து கொஞ்சம் நிறைய போட்டோம். அதே மாதிரி நிறைய வந்து காஜல் போட்டோன்னா அந்தளவுக்கு லுக் பார்க்க நல்லா இருக்காது அப்படின்ட்டு கொஞ்சம் மைல்டாகவே காஜல் அப்ளை பண்ணேன். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் லுக். ரொம்ப சூப்பராக இருக்கும் கைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபங்க்ஷன்ஸ், பார்ட்டி இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து கெஸ்ட்டாக ஒரு மேக்கப் லுக் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூடயும் நீங்கள் இதை வந்து பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லுக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் லைக் ஸ்கின் கேர், மேக்கப் லுக், ஹேக்ஸ் வீடியோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.